புதுக்கோட்டை நமனசமுத்திரம் அருகே சடலமாக மீட்கப்பட்ட 5 பேரும் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுவாமிநாதன். வணக்கம் சுவாமிநாதன், விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரம் அருகே காரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். அது பற்றிய கூடுதல் தகவல் புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரம் அருகே திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை ஓரமாக நேற்று மாலை வேகனர் கார் ஒன்று மாலை 5 மணி அளவில் நின்று கொண்டிருக்கிறது. அது இன்று காலை வரை அந்த கார் நின்று கொண்டிருந்த நிலையில அந்த கார் நின்று கொண்டிருந்ததற்கு எதிரே உள்ள நகர சுபமடம் என்ற கட்டடத்திற்கு வாட்ச்மேன் இன்னைக்கு காலையில ஒரு 7 மணி போல அந்த இப்போ போல பணிக்கு வந்திருக்காரு. அவர் காரில் 5 நபர்கள் இறந்த நிலையில் கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளார். காவல்துறையினர் விரைந்து தற்போது விசாரணை நடத்துகின்றனர். முதல் கட்ட விசாரணை இறந்தவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்துள்ளது. இவர்கள் மணிகண்டன், இவருடைய மனைவி நித்யா, மணிகண்டன் சேலம் மணிகண்டன் சேலம் கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளில் மணி என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் தொழில் செய்து வர்றாரு. இந்த தொழில நஷ்டம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இவர்கள் புதுக்கோட்டைக்கு எதற்காக வந்தார்கள் என்பது குறித்து தகவல் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில கைரேகை பதிவு செய்த நிலையில இந்த 5 பேரின் உடல்கள் இன்று புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில முதல் கட்ட விசாரணையில் மணிகண்டன் தனது தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தின் காரணமாக குடும்பத்துடன் பாய்சன் அருந்தி தற்கொலை செய்து கொண்டதாகவும் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதற்குண்டான கடிதத்தையும் காரில் இருந்து காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். சேலத்தைச் சேர்ந்த அவர்கள் புதுக்கோட்டை என்பது குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நிலையில இந்த பகுதியில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.